இங்கிலீஷ்ல எப்படியாவது ஒரு 2 வார்த்தையாச்சும் பேசிட்டோம்னு நினைப்போம். 2 வார்த்தை பேசினா போதும் இல்லையா? 2 வார்த்தை பேசணும்னா நமக்கு என்ன தெரியணும்? ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கணும், ஒரு வெர்பு இருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சா நம்ம அழகா இங்கிலீஷ்ல பேசிடலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நான் சாப்பிட்றேன், அவன் தூங்குறான். அந்த மாதிரி 2 வார்த்தை, ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். சப்ஜெக்ட்னா என்னென்ன? நான், ஐ இல்லையா? ஐனா என்னது? நான். அப்புறம் யூனா என்ன? நீ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டா சொல்லலாம். தேனா அவர்கள். வீனா நாங்கள். ஹி அவர் அல்லாட்டி அவன். ஷி அவள். இட் அது. லாங்குவேஜ் டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுபடி நம்ம சப்ஜெக்டை 2ஆ பிரிக்கலாம். சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஏன் அப்படி நம்ம சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெர்பை யூஸ் பண்ணணும். சிங்குலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைப்லையோ, ப்ளூரலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைப்லையோ நம்ம வெர்பை யூஸ் பண்ணணும். சிங்குலர்ல என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹி, ஷி, இட் இதெல்லாமே சிங்குலர்ல வரும். ப்ளூரல்ல பார்த்தீங்கன்னா ஐ, யூ, தே, வி இதெல்லாமே ப்ளூரல்ல வரும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெர்பை பிரிச்சு நம்ம யூஸ் பண்ணணும் பேசும்போது. ஓகேவா? அது எப்படின்றத பார்க்கலாம். வர்புனா என்னப்பா பொதுவா? வர்புனா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்ய வரோம் அப்படின்னு சொல்றதா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஷன், நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆக்ஷனை சொல்லக்கூடியது, அல்லாட்டி நம்மளுடைய ஃபீலிங்ஸை சொல்லக்கூடியது. நம்ம அழுகிறோமா, சிரிக்கிறோமா, நம்ம இமோஷன்ஸு, ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது. அடுத்தது ஸ்டேட் ஆர் கண்டிஷன் சொல்லுவோம். நம்ம என்னவா இருக்கோம், ஐ எம் எ டாக்டர், ஐ எம் எ டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வர்புனா என்னன்னா ஒரு ஆக்ஷன் சம்பந்தப்பட்டது. அதர்வைஸ் நம்ம ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது. அதர்வைஸ் ஸ்டேட் ஆர் ஆக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம வர்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்ஷன் வர்புனா என்ன அப்படின்றத, குளிக்கிறது, தூங்குறது, எழுதுறது, ஸோ இது எல்லாமே ஒரு ஆக்ஷன் வேர்ப்ஸ். இன்னும் நிறைய சொல்லலாம், ஓடுறது, ஓடியாடுறது. ஸோ இதெல்லாமே ஒரு ஆக்ஷன் வேர்புக்கான வார்த்தைகள். இதை வச்சு நம்ம எப்படி ஆல்ரெடி நம்ம படிச்சோம் இல்லையா, சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு சிங்குலர் தனியாகவும் ப்ளூரல் தனியாகவும் பிரிக்கலாம். இந்த வேர்ப்ஸை ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை எப்படி வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேசலாம், அந்த வேர்பை அந்த சப்ஜெக்டோட எப்படி சேர்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? என்ற ஒரு வேர்பு பார்க்க போறோம். கம்னா என்ன? வா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? வான்னு சொல்லலாம், வாருங்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த கம் அப்படின்ற ஒரு வேர்பை வச்சு நம்ம சப்ஜெக்டோட எப்படி சேர்த்து பேசலாம், சேர்த்து எழுதலாம், சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஐ கம், நான் வருகிறேன். யூ கம், நீ வா. தே கம், அவர்கள் வருகிறார்கள். வி கம், நாங்கள் வருகின்றோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஐ, யூ, தே, வி அது கூட கம்ன்ற ஒரு வேர்டை as it is நம்ம எழுதிக்கிறோம் இல்லையா? ஸோ ஐ, யூ, தே, வி என்னது? சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். ஓகேவா? நெக்ஸ்ட் வாங்க. ஹீ கம்ஸ். ஓகே. ஸோ COME கம்முக்கு பக்கத்தில் என்ன போடுறோம்? எஸ் போடுறோம். அவர் வருகிறார். ஷீ கம்ஸ். எஸ் போடுறோமா? அவள் வருவாள். இட் கம்ஸ், அது வருகிறது. ஸோ பாருங்க, ஹீ, ஷீ, இட். அத மாதிரி நம்ம சிங்குலரோட வரும்போது வர்போட நம்ம கூட என்ன போடுறோம்? எஸ் போடுறோம். வேற ப்ளூரல்ல நம்ம ஒண்ணுமே போடக்கூடாது. சிங்குலர்ல வரும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? ஹீ கம்ஸ்ன்னு தான் சொல்லணும். அவர் வருகிறார் அப்படின்னா ஹீ கம்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகே. இதே நான் வரேன் அப்படின்னா என்ன சொல்லணும்? ஐ கம்னு சொல்லணும். ஐ கம்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் ஒரு மேஜிக்கலான வேர்ட். இது எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. யூஸ்வலா நல்லா படிச்சவங்க கூட ஹீ கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆக்சுவலா அப்படி கிடையாதுப்பா. ஹீ கம்ஸ் அப்படின்றது நம்ம மெயினா பார்த்துக்கணும். அதாவது நம்ம சிங்குலரோட வரும்போது அந்த வர்போட ஜஸ்ட் எஸ் சேர்க்கணும். இதுதான் அதுக்கான மேஜிக் ஃபார்முலா. வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வெரி சிம்பிள் தான். செய்யக்கூடிய சில செயல்களை எப்படி 2 வார்த்தையில இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஹீ ரீட்ஸ். அவர் படிக்கிறார். ஹீன்றது ஒரு சிங்குலர், அதனாலதான் நம்ம ரீடுன்ற வேர்பு பக்கத்துல எஸ் போட்டிருக்கோம். அவர் படிக்கிறார். நெக்ஸ்ட், ஐ ஈட். நான் சாப்பிடுகிறேன்.
ஐ அப்படின்றது என்னது ப்ளூரல்ல வரும். ஸோ அதனால நம்ம ஈட்டு பக்கத்தில் எஸ் எதுவும் சேர்க்கலை. ஓகே, நெக்ஸ்ட் ராணி வாக்ஸ். ராணி அப்படின்றது யாரு? ஒரு பொண்ணு. பொண்ணுன்றதுனால நம்ம என்ன வரும்? ஷீல வரும். அவங்க ஷீல வருவாங்க. ஷீன்றது என்னது? ஒரு சிங்குலர். ஸோ அதனால நம்ம வாக் பக்கத்தில் எஸ் போட்டிருக்கோம். ஓகே, குட். நெக்ஸ்ட் பார்ப்போம். அருண் ஸ்லாப்ஸ். அருண் யாரு? ஹீ. அருண் அரைந்தான். அருண்றது ஹீ. அதனால ஸ்லாப் பக்கத்தில் நம்ம என்ன போட்டிருக்கோம்? அந்த வர்பு பக்கத்தில் எஸ் சேர்த்திருக்கோம். காரணம் என்ன? சிங்குலர். வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க. வி ஸ்பீக். நாங்கள் பேசுகிறோம். வி அப்படின்றது ஒரு ப்ளூரல். அதனால நம்ம ஸ்பீக் பக்கத்தில் எதுவுமே நம்ம சேர்க்கல. நெக்ஸ்ட் தே சிங். அவர்கள் பாடுகிறார்கள். அவர்கள் அப்படின்றது என்னது? ஒரு ப்ளூரல். அதனால நம்ம சிங் பக்கத்தில் எதுவுமே நம்ம சேர்க்கல, எஸ் சேர்க்கல. நெக்ஸ்ட் பாருங்க. இட் ஜம்ப்ஸ். அது குதிக்கிறது. அது அப்படின்றது என்னது? ஒரு சிங்குலர். அதனால ஜம்புக்கு பக்கத்தில் நம்ம என்ன போட்டிருக்கோம்? எஸ் போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்க. அனு அண்டு பாபு குக். அனுவும் பாபுவும் சமைக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுவும் பாபுவும் சமைக்கிறார்கள் அப்படின்னா அனுவையும் பாபுவையும், அனுவும் பாபுவும் 2 பேர், சிங்குலர் கிடையாது, 2 பேர். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? குக்குக்கு பக்கத்தில் நம்ம எஸ் சேர்க்கல, வெறுசா குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். அதனால ஒரு ப்ளூரலா கன்சிடர் பண்ணி அனு ஒரு ஆள், பாபு ஒரு ஆள், மொத்தம் 2 பேர். அதனால நம்ம குக்குக்கு பக்கத்தில் எஸ் சேர்க்கல, அதை நம்ம ப்ளூரலா கன்சிடர் பண்ணிட்டு குக் அப்படின்றத நம்ம அப்படியே வந்து யூட்டிலைஸ் பண்ணிடுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரியுதா? ஓகே, வெரி குட். என்ன சொன்னோம்? ஹீ ஷீ இட் அதில் வரக்கூடிய வேர்ப்ஸ் எல்லாம் எஸ்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்க, சில வேர்ப்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், அந்த வேர்ப்ஸ் வந்து ஓல, எக்ஸ்ல, இசட்ல, சிஹெச், எஸ்எஸ், எஸ்ஹெச் இத மாதிரி வார்த்தையில முடியக்கூடிய வர்புல நம்ம என்ன பண்ணணும்னா வெறும் எஸ் மட்டும் போடக்கூடாது, இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும். எதுக்கு? ஹீ ஷீ இட் அதுல முடியக்கூடிய வேர்ப்ஸ்க்கு. புரியுதா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன்? எஸ் மட்டும் போடணும்னு சொன்னேன். இத மாதிரி உள்ள வார்த்தைகள்ல முடியக்கூடிய வேர்புகளுக்கு நம்ம என்ன போடணும்? இஎஸ் வந்து போடணும். எக்ஸாம்பிள் பாருங்க, கோ, ஓல முடியுதா? ஸோ ஐ, யூ, தே, வி இதுக்கெல்லாமே வந்து நம்ம கோ வந்து ஆசிட்டஸ் எழுதிட்டோம். ஆனா ஹீ ஷீ இட்ல வரும்போது நம்ம என்ன பண்றோம்? கரெக்ட், இஎஸ்ல போடுறோம். ஏன்னா வந்து அது ஓல முடியுது. கோனா என்ன? போறது. நெக்ஸ்ட் மிக்ஸ். மிக்ஸ்னா தெரியும் எல்லாருக்குமே, கலக்கிறது. இதுவும் அப்படிதான், எக்ஸ்ல முடியுது. நம்ம வந்து ஆசிட்டஸ் நம்ம போட்டுடுறோம் ஐ, யூ, தே, விக்கு. வேற ஹீ ஷீட்ல முடியும் போது நம்ம என்ன பண்றோம்? இஎஸ்ல போடுறோம். பஸ். பஸ்னா என்னது? ஒரு சலசலப்பா இருக்கிறது, ஒரு குழப்பமா இருக்கிறது, ஒரு சலசலப்பு, ஒரு சவுண்டா சொல்லுவோம் இல்லையா, ஒரு சவுண்டா இருக்கிறது. பீஸ் பஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பீஸ் வந்து பஸ் பண்ணுதுன்னா ஒரு சவுண்டு கொடுத்துட்டு இருக்கு இல்லையா பீஸ். ஸோ அதுதான் பீஸ் பஸ். த கிரவுட் எக்ஸைட்டட், த கிரவுட் வாஸ் அன் எக்ஸைட்மெண்ட். அப்படி மாதிரி எக்ஸைட்மெண்டா சந்தோஷமா இருக்கிற டைம்ல என்ன பண்ணுவாங்க? கிரவுடு. த கிரவுட் பஸ்ட் வித் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரவுட் வந்து சந்தோஷத்துல நல்லா சலசலப்பா இருக்காங்க, ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? அதான் பஸ்ஸுக்கான ஒரு அர்த்தம். ஐ, யூ, தே, வின்னு வரும்போது ஜஸ்ட் பஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஹீ ஷீ இட்டுன்னு வரும்போது என்ன பண்றோம்? இஎஸ் வந்து போடுறோம். நெக்ஸ்ட் சிஹெச்ல முடிகிறது. ரீச். ரீச்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சென்றடையக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன், நம்ம போகக்கூடிய ஒரு இடம், ரீச். ஸோ அதுவும் அப்படித்தான். ஐ, யூ, தே, வில வரும்போது ஆசிட்டஸ் போட்டுடுறோம். ஹீ ஷீட்ல வரும்போது இஎஸ்ல போடுறோம். கரெக்ட். நெக்ஸ்ட் மெஸ். மெஸ்னா என்னது? குழப்பமா இருக்கிறது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? யுவர் ஹேர் வாஸ் இன் எ மெஸ் அப்படின்னா உன் தலை, உன் முடி வந்து ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கு, குழப்பமா இருக்கு. ஐ எம் இன் மெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து குழப்பமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் ஒரு கிளம்சியா, ஒரு சரியா இல்லாம ஒரு மாதிரி கலாமலா கச்சா முச்சான்னு இருக்கிறது தான் வந்துட்டு என்னது? மெஸ். ஸோ ஐ, யூ, தே, விலாம் மெஸ். ஹீ ஷீட்லாம்
இஎஸ் போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வாஷ் உங்க எல்லாருக்குமே தெரியும், கழுவுறது இல்லையா? ஸோ ஐயூ தேவியில் வாஷ் எழுதியிருக்கோம். வேற ஹீ ஷீட்டில் வரும்போது என்ன பண்ணுறோம்? இஎஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். புரியுதா? ஆக்சுவலாக என்னென்னா எழுதும் போது தான் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதணும். இஎஸ் போடுறது வேற பேசும் போது தெரியாதுப்பா. நம்ம எஸ் நம்ம ஹீ கோஸ்ன்னு தான் சொல்லுவோம். நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும் நம்ம வந்து இஎஸ் போடணுமா எஸ் போடணுமான்னு. பேசும்போது ஜஸ்ட்டு நீங்கள் பெரும் பேசினா மட்டும் போதும்ப்பா அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இஸ்ன்னு ஹீ ஷீ இட்டுன்னு சொல்லும் போது இஸ்ன்னு வந்துடும். வேற எழுதும் போது நீங்கள் கரெக்டாக எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாப்பா? இது எல்லாமே வெரி குட், வெரி குட். ஒய்யில் முடியக்கூடிய சில வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, சில வார்த்தைகள் ட்ரை, க்ரை, ஃப்ரை, அது மாதிரி ஒய்யில் முடியக்கூடிய சில வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஹீ ஷீட்டில் யூஸ் பண்ணும்போது ஐஇஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐயூ தேவியில் வரும்போது அந்த ட்ரையை ஆஸ் இட் இஸ் வந்து நம்ம எழுதிடுறோம். வேற ஹீ ஷீட்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒய் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூட்டிலைஸ் பண்ணுறோம்? ஐஇஎஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். அவ்வளோதான்ப்பா வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. நார்மலாக உள்ள பொதுவாக எல்லா வேர்புக்கும் எஸ் சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள வேர்புக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? இஎஸ் சேர்க்குறோம். ஸோ ஒய்யில் கம்ப்ளீட் ஆகக்கூடிய வேர்புக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐஇஎஸ் சேர்க்குறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. கீதா சிரித்தாள் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையை இங்கிலீஷில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சப்ஜெக்டிவோ ஒரு வர்பியோ வச்சு இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா என்கிட்ட? அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். நான் சொல்கிறது டீச் பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக செலவிட்டதுக்கு, இந்த இங்கிலீஷ் கற்றுக்க செலவிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹோப் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.